நடந்து முடிந்த முருகபக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா பற்றி வெளியான வீடியோவுக்கு அதிமுக கண்டனத்தை பதிவு செய்தது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் திமுக பற்றி பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கடந்த 22ஆம் தேதியன்று மதுரையில் முருகபக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. 5 லட்சம் பேர் பங்கேற்ற இந்த மாநாட்டில் வீடியோ ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. இந்த வீடியோவில் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா பற்றிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. திராவிட இயக்கத்தின் ஒரு அங்கமான அதிமுகவை சேர்ந்தவர்கள் பங்கேற்ற மாநாட்டில் திராவிடத்தை வளர்த்த தலைவர்களை எவ்வாறு அவமதிக்கலாம் என திமுக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் திமுகவை கண்டித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வதை விட அதிமுக மீது அவதூறை அள்ளி வீசுவதற்கே திமுக அதிக நேரத்தை செலவழிப்பதாக கூறினார். மக்களுக்கு சேவை செய்வதை விட மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணிகளை செய்கிற நேரத்தை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதிலே தான் அதிக நேரத்தை திமுக செய்து கொண்டிருப்பது. முருகபக்தர் என்ற அடிப்படையில்தான் மாநாட்டில் பங்கேற்றோமே தவிர மற்றபடி அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் அவர்களின் கருத்துகளுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ளார். அரசியல் இருக்காது என நம்பிக்கையோடுதான் கலந்து கொண்டதாகவும் அதில் வெளியிடப்பட்ட ஏவியில் பெரியார் அண்ணா பற்றிய கருத்துகள் எங்களை வருத்தமடையதுதான் செய்கிறது என்றும் தெரிவித்தார். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டில ஏற்பட்டப்பட்ட தீர்மானங்கள், அதில் உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே அந்த வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஏவி ஒளிபரப்பப்பட்ட போது நாங்கள் பின்புறத்தில் இருந்ததாகவும் அதனால் அந்த வீடியோ பற்றி எங்களுக்கு தெரியாது என்றும் விளக்கம் அளித்தார். அதிமுகவை பொறுத்தவரை திராவிட கொள்கைகள் கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது என பொதுமக்கள் மட்டுமல்ல குற்றம் சாட்டுகிற திமுகவைக்கே நன்றாக தெரியும். ஆனாலும் அதிமுக மீது விமர்சனம் வைப்பதற்கு திமுக இதனை பயன்படுத்திக் கொண்டதாக குற்றம் சாட்டினார். முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் மேடை அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதில் எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் ஆளுகிற திமுகவுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா என்கிற வகையிலே தான் அவர்கள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். மாநாட்டில் வைத்தே நீட் தேர்வை பற்றி கேட்க நேரமில்லையா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்பதாக கூறியவர், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் தெரியும் என பச்சை பொய் சொன்ன நீங்கள் இது பற்றி கேட்கலாமா என்றும் சரமாரி கேள்வி கணைகளை விடுத்தார். நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தெரியும், முதல் கையெழுத்து போடுவோம் என்று பச்சை பொய் பேசிய நீங்கள் இன்றைக்கு நீட் தேர்வை பற்றி பேசுவதற்கு என்ன விதமான உங்கள் தகுதி இருக்கிறது என்பதை உங்கள் மனசாட்சிக்கே நாங்கள் விட்டு விடுகின்றோம். ஆகவே மக்கள் மறதியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மக்கள் மறந்து விடுவார்கள் என்கிற அடிப்படையிலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அறிக்கை வெளியிடலாம் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.